கர்த்தருடைய பிரசனத்துக்கு உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நம்ம சில வசனங்களை பார்ப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை பாதுகாப்பாராக. இயேசு கிறிஸ்து அளித்த 5 வரங்கள் நம்ம பார்ப்போம். என்னென்ன வரங்கள்னு பார்ட் 1 பார்ட் 2 நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்ட் 1 அப்போஸ்தலர் வரம். ஆண்டவர் எபேசியர் 4 7 13 வரையிலும் சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னா அந்த வரங்களை நம்ம பகுத்தறிவித்து பேசணும்னு சொல்லுவோம். ஆண்டவர் பரத்திலிருந்து இறங்கி நம்மளுக்கு அநேகரை பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும்பட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சரிங்களா, சுவிசேஷத்துக்காக வேலைக்காக செய்கிறாராம். சீர்பொருந்து மட்டும்தான் நம்மளுக்கு அங்கேருந்து இறங்கி நம்மளுக்காக காரியங்கள் எல்லாம் வைக்க பண்ணுறார். எப்படி 4வதுன்னா நம்ம இப்போ சொல்ல போகிறது நம்ம வரங்களை பற்றி அப்போஸ்தலர் வரம் 1 அதில் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டுள்ள சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்னு அர்த்தம். அப்போ இறங்கி இருக்கிறார். நமக்கு புரியுதா? இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்க, இறங்கினவர் என்ன விட்டோன்னா எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதற்கு ஏறி வருகிறவமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் தீர்ப்பொருந்து விட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் தான் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, சில வரங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதில் சிலது அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினா நம்ம கேள்விப்படுறோம். 13வது வசனம் எபேசியர் 4:13 சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் இதில் நம்ம அப்போஸ்தலரை பற்றி பார்ப்போம். அப்போஸ்தலருடைய அப்போஸ்தல வரம் பற்றி பார்ப்போம். சரிங்களா? இதில் லூக்கா 14:33 சொல்லப்பட்டிருக்குது. மார்க்கு 1:7 சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி லூக்கா 16:13 மிகுந்த கனிகளை தருபவர்கள் தங்களிடத்தில் தாழ்த்துகிறவர்கள் தங்களை தாழ்த்துகிறவர்கள். மற்ற 22:14 பார்த்திங்கன்னா மிகுந்த கனிகளை கொடுப்பவர்கள் தங்களை தாழ்த்துகிறவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் தான் மற்ற 22:16 உபாகமம் 7:7 நியாயாதிபதிகள் 7:14 பார்த்திங்கன்னா யோவான் 8:31 கூட நம்ம பார்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம சில வசனங்கள் இதுலேருந்து நான் சொன்ன வசனத்துலேருந்து சிலதை மட்டும் பார்ப்போம். மத்தேயு 22:16 பார்ப்போம். மத்தேயு 22:16 என்ன சொல்லப்பட்டிருக்குது? 14 தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் போதகரே, நீ சத்தியமல்லர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும். நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலையில் அறிந்திருக்கிறோம். அது சொல்கிறார் பாருங்க. நான் சொல்கிறேன்னா போதகரே, அப்போஸ்தலர் அந்த வரத்தில் இது ஒன்று போதகரே சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் யோவான் 8:31 பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 8:31 நம்ம ஒரு வசனத்தையும் சொல்லலைன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதன்படி நீங்கள் இது பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். 8:31 யோவான் 8:31 சொல்லப்பட்டிருக்குது. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். பாருங்கள், சீஷராக இருக்க சொல்கிறாரு இல்லையா? இதெல்லாம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி 15:8 சொல்கிறாரு. 15:8 என்ன சொல்கிறாருன்னா 15:8 பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். இப்போ பாருங்கள், பிதா மகிமைப்படத்துக்கு மட்டும் இல்லை, அவருக்கு சீஷர்களாக இருப்பீர்கள்.
அது மட்டும் இல்லை, கனிகளை கொடுப்பீர்கள், மிகுந்த கனி கொடுக்கிறது. பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன் சொல்கிறார். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்ன்றார். நான் உங்களிலும் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அன்பான தேவன். நம்மளை அப்பாஸ்தலர் வந்து அந்த வரங்கள் வந்து நமக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, நமக்கு சமாதானத்தையும் கொடுக்குறாரு. 15:8 சொன்னது போல் அப்போஸ்தலர் 5:12-13 சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 5:12-13 அப்போஸ்தலர் 5:12-13 பார்த்திங்கன்னா தெரியும். அதில் அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவருடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்கள் மேன்மைப்படுத்தினார்கள். எங்கள் அப்போஸ்தலருடைய கைகளினால் அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்பட்டது. அதனால தான் சீஷர்கள் நம்மளை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறார், நம்மளை அப்போஸ்தலராக மாற்றியிருக்கிறாரு. இதுதான் அப்போஸ்தலர் ஊழியம். அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் ஊழியம் நம்மளுக்கு இது வந்து ஒரு வரங்கள், நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வரம். அது மட்டும் இல்லாமல் 2 கொரிந்தியரில் உபாகமும் 7:7 பார்த்தோம்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது. உபாகமும் 7:7 பாருங்கள். 7 எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, குறிச்சிக்கோங்க. முதல் குறிச்சிக்கு தான் முக்கியம். 7:7 சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அனுபவித்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். இங்கே கொஞ்சமாக இருந்தீர்கள், சரியா? அப்போது அந்த கொஞ்சமான ஜனத்தை தான் ஆண்டு என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்து. அது மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களில் அன்பு கொண்டினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாக எகிப்தினின்று நீ ராஜாவான பார்வோன் கையில் நின்று உங்களை மீட்டு கொண்டார். பார்த்தீங்களா? எப்போ நம்மளுடைய தேவன் வந்து எவ்வளோ அன்பாக இருக்கிறான்னு பார்த்துக்கோங்க, இல்லையா? தேவனாக கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம்மை கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தைரியம் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும். பார்த்தீங்களா? 1000 தலைமுறை மட்டும் நமக்கு என்ன செய்கிறதாம், அவர் பாதுகாக்கிறாராம். இதெல்லாம் வந்து எப்போ சொல்லப்பட்டிருக்குதுன்னா அப்போஸ்தலர் வரங்கள். இதெல்லாம் அப்போஸ்தலருக்கு அவர் கொடுக்குற சீஷனை மாற்றி என்ன செய்கிறார், இந்த வரங்களெல்லாம் அவர் கொடுக்குறாரு. சரிங்களா? மனிதர்களுக்கு வரங்கள் அளித்தார். பரிசுத்தவான்களை சீர் பொருந்தும் மட்டும்தான் இதெல்லாம் கொடுக்குறாரு. இது வந்து நம்ம பார்ட் 1. அடுத்தது நம்ம பார்ப்போம். பார்ட் 2ல் என்ன பார்க்கலான்னா தீர்க்க தரிசன வரம், அதை பற்றியும் தீர்க்க தரிசன வரத்தை பற்றியும் சுசேஷக வரத்தை பற்றியும் பார்ப்போம். கர்த்தர் தான் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக, நமக்கு சொந்தமாக்கி கொள்வாராக. நீங்களும் இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். நான் சொன்ன வசனங்களை எழுதி ஆராய்ந்து பார்த்து அதன்படி நம்ம நடப்போம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள மாற்றப்படுவோம். நம்மளும் அந்த வரங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.